எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மீதான வெறுப்புல செங்கோட்டையன் இன்னைக்கு திமுக போய் இணைகிறாரு. மு.க.ஸ்டாலினை சந்திக்கிறார். ஏன் உதயநிதி ஸ்டாலினை கூட சந்திக்கிறார். சட்ட பாக்கெட்ல விஜய் ஜெயலலிதா அவருடைய படத்தை வைப்பாரா? அப்படி வைத்துக் கொண்டு சந்திக்க முடியுமா? முதல்ல அப்ப விஜய் அவர் எப்படி மதிப்பீடு செய்யறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பெரிய ஆளு, நம்ம ஒரு வயதானவர், நமக்கு ஒரு சர்வ சுதந்திரம் இருக்கும்னு நம்பி உள்ள போறாருன்னு எனக்கு தோணுது. நீங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ஜென்சி தலைமுறை, அவர்கள் ஒரு இணைய உலகத்துல இருக்காங்க. அவர்களுடைய உலகமே வேற ஒன்று. நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு காலத்துல ஒரு 20 வயதுல நீங்க விஜய் வெளியிட்ட வீடியோலே சொல்றாரு, 20 வயதுல எம்ஜிஆர் அவர்களை நம்பிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க அந்த வீடியோவை திருப்பி போட்டு கேட்டீங்கன்னா தெரியும். எம்ஜிஆர் அவர்களை நம்பி தன்னை இணைத்துக் கொண்டார். எம்ஜிஆர் அவர்களை ஏன் எம்ஜிஆரை நம்பி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை இருக்குது? எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டுக்கிற வார்த்தை தானே கரெக்ட். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நம்பி அவங்களுடைய மன்றத்தில் சேர்ந்தவர், ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக. அப்ப அப்படி இருந்த ஒரு கட்சி. நீங்க இன்னொன்னு பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாடியே நடிகர் அஜித் கூட எழுந்திருக்கு சினிமா பிரபலங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துல பேசிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல ரஜினி கூட கைதட்டினாரு. விஜய் அமைதியா தான் இருந்தார். செங்கோட்டையை நினைச்சா விஜய் பிரச்சாரத்தை சூப்பரா வடிவமைச்சிட முடியும்னு கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில, அல்லது மதுரையிலேயே, கரூர், வேலாயுதபுரத்துல செங்கோட்டையின் முதல்ல ஒரு 20 நிமிஷம் முன்னாடி போய் நின்றுட்டு இந்த இடத்துல சாமியானா போடுங்க, இங்கதான் விஜயனுடைய வாகனம் நிக்கணும்னு சொன்னா முதல்ல அவருடைய தொண்டர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு அங்க நிப்பாங்களா? விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நிப்பாங்களா? செங்கோட்டையனே கூட்டத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 4 பேரை விடணும், எங்க இருக்காரு பார்த்து கூட்டுவாங்க அப்படின்னு. தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, 3 மாசம் இருக்கு அப்படின்னு சூழல் வர்றப்ப ஒரு தொகுதியை 3 பேர் 4 பேர் கேட்பாங்க. அதுல ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் ஒரு தொகுதியை. 2 பேர் எதிர் மனநிலையில மாறுவாங்க. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள் அழைச்சியே தாவைக்கால சீட்டு தரேன், நீங்க வந்துரு, எங்க கூட்டணிக்கு வந்துருன்னு சொல்லுவா. களம் அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கும் தெரியாது. 3 முனை போட்டி கூர்மையா இருந்துச்சுன்னா அதிமுக மட்டும் இல்ல, திமுக மாதிரியான கட்சிகள்ல இருந்து கூட சீட்டு கிடைக்காத அதிருப்தியில அங்க நோக்கி போலாம். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இன்னைக்கான முக்கியமான பேசுபொருளா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது, அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அது தொடர்ந்து அவர் கொடுத்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது பேசுபொருளா இருக்கு. இதுல முதலாவதாக அவருடைய தாவேக்காவில் அவர் இணைந்திருப்பது தற்போதைய அரசியல் சூழல்ல எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தத்தக்கதாக இருக்கிறது நினைக்கிறேன்? நிச்சயமா இது செங்கோட்டையின் தரப்புக்கும் லாபம், தாவேக்காவுக்கும் லாபம். அதுல என்ன லாபம் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் இப்ப நீக்கப்பட்டிருக்காரு. அப்ப ஒரு அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒரு தற்காலிக இலக்கு, நிரந்தர இலக்கு அப்படின்னு 2 இலக்குகள் இருக்கும். அதுல முதல்ல தற்காலிக இலக்கு, நிரந்தர இலக்கு எதுவா இருந்தாலும் இன்னும் 6 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு எதுகை மொழியா கிராம பகுதிகள்ல சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தல்கள்ல தொடர்ச்சியா 9 முறை வெற்றி பெற்றவர். ஒரே ஒரு முறைதான் தன்னோட தேர்தல் அனுபவத்திலே தோல்வி அடைந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் கொண்டவர். 6 மாதத்துல தேர்தல் நடக்கும், அவருக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டம் இருப்பாங்க. அப்ப அவர் அந்த தேர்தல் ஒரு பார்வையாளரா கடந்துட முடியாது. அதே நேரத்துல அவர் அதிமுகவை இணைக்கிறேங்கிற பேர்ல ஓபிஎஸ் போன்றோ, டிடிவி தினகரன் அவர்கள் போன்றோ ஒரு தனி ஆவர்த்தனம் ஆடுனார்னா ரிசல்ட் என்ன? ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்களால எந்த வெற்றியும் பதிவு பண்ண முடியல. நீங்க ஒரு பக்கம் சொல்லலாம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 11 தோல்வின்னு நீங்க குற்றச்சாட்டலாம். இந்த 11 தோல்விகள் காலத்துல நீங்க என்ன வெற்றி அடைந்திருக்கீங்க? கோவில்பட்டியில டிடிவி தினகரன் அவர்கள் கடம்பூர் ராஜ் அவர்கள்ட்ட தோல்வி அடைஞ்சிட்டு போறாரு. தேனியில போட்டிட்டு நாடாளுமன்ற தேர்தலில் தோக்குறாரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்தியாவிலேயே அதிக ஓட்டு எடுத்தவரா வர்றாரு. ராமநாதபுரத்துல 3 லட்சம் ஓட்டு எடுக்கிறார். பட் வெற்றி இல்ல. அப்ப அவங்களுக்கும் தோல்வி, இவங்களுக்கும் தோல்வி. அந்த இடத்துலதான் செங்கோட்டையன் யோசிக்கிறார். நம்ம ஒரு 10 முறை போட்டிட்டு இருக்கோம், 9 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கோம். இப்ப வர்ற தேர்தல நம்ம போட்டிட்டா இதே மாதிரிதான் ஒரு சுய செல்வாக்கு வெற்றியின் விளிம்புல இருக்கு. வெற்றி பெறதுன்னா ஏதோ ஒரு கட்சி தேவை, ஏதோ ஒரு அடையாளம் தேவை. அந்த இடத்துலதான் அவர் விஜயை பொருத்தி பாக்குறாரு. இன்னைக்கு போகக்கூடிய இளைஞர்கள் கூட்டத்தை பாக்குறாரு. அதான் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட்லயே வெளிப்படுத்துறாரு. நீங்க பத்திரிகையாளர்களை பத்தி கேட்கிறார், நீங்க வீட்டுல போய் உங்க குழந்தைகள்கிட்ட கேட்டு பாருங்க, யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டு பாருங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஓட்டு போடுற வயசே நம்ம 18ன்னு வச்சிருக்கோம். அவர் யாருக்கு ஓட்டு போடணும்னே குழந்தைகிட்ட போய் கேட்க சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அவர் ஆழ் மனசுல முதல்ல ஒரு விஷயம் உள்வாங்கி இருக்காரு. குழந்தைகள், இளைஞர்கள் அந்த தாவேக்கால உங்களுக்கு தெரியும், குழந்தைகள் அணிய வச்சிருக்காங்க. மற்ற எந்த அரசியல் கட்சிகளையும் இல்ல.
அங்க ஒரு குழந்தைகள் அணி என்கிற ஒரு அணி கட்டமைக்கப்படுகிற பொழுது குழந்தைகள் அணி என்கிற ஒரு அணி இருந்துச்சாங்க. செங்கோட்டையன் அவர்கள் என்ன கணக்கு போடுறாங்கன்னா, நமக்கான ஒரு ஓட் பேங்க், அதோட விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரபலத்தன்மை, ஈர்ப்பு, இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஓட் பேங்க் அவரை கரை சேர்த்துரும். அப்ப அவர் வந்து கொங்கு மண்டலத்துல வழக்கம் போல அவர் தன்னுடைய வெற்றியை பதிவு செய்வார். அது அவருடைய இங்கதான் அது அவர் இங்கதான் ஒரு கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப இதுவரைக்கும் செங்கோட்டையனர்களோட அரசியல் பயணத்துக்கோ அவருடைய அந்த தொடர் வெற்றிகளுக்கோ கை கொடுத்தது அப்படிங்கிறது இரட்டை இலை அப்படிங்கிற ஒரு சின்னம், அதிமுகன்ற ஒரு பெரிய பின்புலம், இதுதான் அவருக்கு தொடர் வெற்றிகளை கொடுத்துட்டு இருந்தது அந்த பகுதியில. அப்படின்ற போது இப்ப அதை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா, இரட்டை இலை இல்லாம அதிமுக இல்லாம செங்கோட்டையன் ஒரு செல்லா காசு அப்படின்னு சொல்றாங்கல்ல அதிமுக தரப்புல இருந்து. அப்படித்தான் நிலைமை இருக்குமா? இப்போ அப்படி இழக்க போற அந்த அதிமுக இருந்து வெளியே வந்ததன் மூலமாக அவர் இழக்க போற வாக்குகள் இங்க தாவேகா தரப்புல இருந்து வரப்போற வாக்குகளாக சரிகட்டப்பட்டு விடுவோம்னு நம்பலாமா? இல்ல, நிச்சயமா சரிகட்டப்பட்டிருக்கும். ஏன்னா அவருடைய பிரபலத்தன்மை. நீங்க ஏற்கனவே செங்கோட்டையன் என்பவர் வந்து நீங்க ஏதோ ஒரு தொகுதியில இப்ப இரட்டை இலை சின்னத்தாலேயே ஜெயிச்ச எம்எல்ஏக்கள் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலே. இன்னைக்கு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் பலம், இல்ல ஓபிஎஸ் அவர்களோடு சேர்த்து ஒரு 4 பேர் வெளியில நின்றாலும் மிச்சம் 62 பேர்ல முன்னாள் அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க எல்லாம் இரட்டை இலையால மட்டும்தான் ஜெயிச்சாங்க நம்ம சுருக்கிட முடியாதுல்ல. நீங்க வந்து சேவல் சின்னமும் இன்னொரு சின்னமுமாக போட்டியிடுகிற பொழுதே ஜெயித்தவர்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க. அதுக்கு உதாரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களே கூட தான். அப்ப ஒவ்வொரு தொகுதியிலையும் சொந்த செல்வாக்கு என்பது ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு தன்மையா இருக்கும்ல. நீங்க 9 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த 9 முறை வெற்றி என்பது இரட்டை இலையால மட்டுமே சாத்தியப்பட்டுச்சு நம்ம கணித்து விட முடியாது. ஏன்னா அவருடைய அனுபவம் சட்டமன்றத்துல மட்டுமே 45 ஆண்டுகள், இன்னொரு 5 ஆண்டுகள் ஆச்சுன்னா அது பொன்விழா ஆண்டு. கிட்டத்தட்ட அவ்வளவு நீண்ட நெடிய அனுபவம், ஒரு 50 ஆண்டு அனுபவம் வரப்போகுதுன்னா அவருக்கு இரட்டை இலையால மட்டுமே ஜெயிச்சா நம்ம சொல்லிட முடியாது. நீங்க கற்பனை செய்து பாருங்களேன், 45 ஆண்டுகள் ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினர், ஒருவர் 45 வயது ஆனவர் இன்னைக்கு இருக்கிறாருன்னா அவர் பிறக்கும் போதுல இருந்தே ஒரு எம்எல்ஏவா தான் இருந்திருப்பாரு. அவருக்கு தெரிந்த மாற்று சாய்ஸ்னே ஒண்ணு இல்லையா? அப்ப இவர் தானே எம்எல்ஏவாவே பல ஆண்டுகள் தொடர்ந்துகிட்டே இருந்திருப்பார். எத்தனை திட்டங்களுக்கு அப்ப நிதி ஒதுக்கியிருப்பார். நீங்க ஒரு ஆண்டுக்கான பட்ஜெட்டை நீங்க விட்டுருங்க, 45 ஆண்டுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதி எத்தனை கிராமங்களுக்கு போயிருக்கும், எத்தனை கிராமங்கள்ல நல்லது கெட்டதுகளுக்கு போயிருப்பாரு, எத்தனை கட்சிக்காரர்களோடு உடனிருப்பார். நான் அதுதான் நான் சொல்றேன். செங்கோட்டையன் அவர்கள் இரட்டை இலை சின்னம் இல்லாம அவர் ஒரு பின்னடைவை சந்திப்பார். அந்த பின்னடைவு என்பது தோல்விதான், அது தோல்விக்கான பின்னடைவு. அந்த தோல்விய மைனஸையும் அவர் எப்படி பிளஸ்ஸா மாத்துறாருன்னா, தனக்கு இருக்கிற செல்வாக்கு ஒரு 40,000 ஓட்டு வாங்கி தருதுன்னா புதிதாக சேர்ந்திருக்கக்கூடிய தாவேகா மூலமா ஒரு 20,000 25,000 ஓட்டுகள் கூடலாம். ஏன்னா நீங்க பழைய தேர்தல் அனுபவங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ஓட்டு எடுத்தாதான் ஜெயிக்க முடியும் சட்டமன்ற தேர்தல்ல. வர்ற தேர்தலில் 4 முனை போட்டி இருக்க போகுது. நீங்க திமுக ஒரு அணி, அதிமுக ஒரு அணி, தாவேகா ஒரு அணி, அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் ஒரு அணி என்று, நாம் தமிழர் தனித்து என்று நீங்க ஒரு களம் காணுகிற பொழுது ஒரு 70,000 ஓட்டு 75,000 ஓட்டே போதும் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு. ஏன்னா இதுக்கு முந்தைய தேர்தல்கள் இந்த இவ்வளவு களச்சூழல் இல்ல. நீங்க மக்கள் நல கூட்டணி போட்டிட்ட போதெல்லாம் 3 முனை போட்டி இருந்தாலும் அது 3 முனை போட்டின்னு களத்துல தெரியவே இல்லையே நமக்கு. அவங்க எடுத்த ஓட் பெர்சன்டேஜ் என்ன? அப்ப இன்னைக்கு தாவேகா அதை விட கொஞ்சம் எழுச்சி பெறுகிற பொழுது செங்கோட்டையனுடைய அந்த ஓட்டு சிதைவு, அதிமுகவால் அவருக்கு ஏற்படக்கூடிய அந்த ஓட்டு சிதைவு தாவேகாவால சமன் செய்யப்படும். அதுவே வந்து ஒரு இன்னொருத்தர் போய் தாவேகால ஜெயிக்க முடியுமா? பண்ண முடியாது. நீங்க செங்கோட்டையன் போன்ற ஒரு பிரபலத்தன்மை கொண்டவர், நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர். நான் சொன்ன மாதிரி 45 ஆண்டு காலம் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நிதியை அவர் ஒரு ஊர்ல இருக்க கோயிலுக்கு கொடுத்திருப்பாரு, தேவாலயத்துல உள்ள பங்கு பேரவையில கேட்டதுக்கு கொடுத்திருப்பாரு, முஸ்லிம் ஜமாத்துகள் கேட்டதுக்கு கொடுத்திருப்பாரு, பல்வேறு ஜாதியினருக்கு கொடுத்திருப்பாரு, அவர் சொந்த சமூகத்துக்குள்ள ஓரளவு செல்வாக்கானவரா இருப்பாரு. நீங்க இன்னொன்னு கற்பனை செய்து பாருங்களேன், 45 ஆண்டுகால சட்டமன்ற உறுப்பினர் எத்தனை கான்ட்ராக்டர்ஸோட தொடர்புல இருப்பாங்க, அவர்களெல்லாம் எவ்வளவு பணிகள் செய்து கொடுத்திருப்பாங்க, அவங்க எல்லாம் களத்துல இறங்கி வேலை பார்ப்பாங்க. இங்க அரசியல் என்பது நீங்க வந்து ஒரு இரட்டை இலை சின்னம். அவரு அதிமுகவுக்கு எதிராக கருத்து தெரிவித்த போதோ, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்த போதோ, அதன் வாயிலாக கட்சி பதவிகள் இருந்து நீக்கப்பட்ட போதும், அதற்கப்புறம் கட்சியிலிருந்தே நீக்கப்படும் போதும் எத்தனை மக்கள் அவர் பின்னாடி திரண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்க சொல்வது போன்ற அந்த ட்ராக் ஹிஸ்டரி இப்படி இருக்குன்னாலும் அப்ப அதனோட வெளிப்பாடு அவருடைய நீக்கத்தின் போது தெரிஞ்சிருக்கும்ல அப்படின்னு ஒரு வாதத்தை அதிமுக இருந்து முன்வைக்கிறாங்கல்ல. எத்தனை பேர் அவர் பின்னாடி கட்சி போனாங்க அப்படின்னு கேக்குறாங்கல்ல. இல்ல, இன்னைக்கே நீங்க பாக்கலாம், அவருடைய பலவீனம் வந்து வேற 55 பேரோட தான் இன்னைக்கே போயிருந்தாரு. அந்த சத்யபாமா முன்னாள் எம்பி அவர்களை தவிர வேற ஃபெமிலியரான பேஸ், தமிழகம் முழுவதும் அறியப்பட்ட பேஸ் வேற யாரும் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆளுமையை தொடர்ச்சியா நிரூபித்துக்கிட்டே வர, அது அவர் தேர்தல் வெற்றியா தான் பதிவு செய்யல, கட்சிக்குள்ள தன்னுடைய ஆளுமையை அவர் தொடர்ச்சியா காட்டிக்கிட்டே வர. நீங்க செங்கோட்டையன் வந்து ஒரு புதிய மெத்தடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஓ பன்னீர்செல்வமா இருக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கலாம், சசிகலா அவர்கள் இருக்கலாம், இவர்கள் எல்லாமே புலம்பலின் வெளிப்பாடா மட்டும்தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு கார்னர் பண்ணி இவர்கள் ஒரு தனி ஆவர்த்தனம் ஆடி தனியாக நின்று தோத்துக்கிட்டே இருந்தாங்க. செங்கோட்டையன் ஒரு புதிய பாதையில காட்டுறாரு உங்களுக்கு. இதுவரைக்கும் இருந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரனை, சசிகலாவை விட இவர் முற்றிலும் வேறுபட்ட ஒரு கோணம்ல. நீங்க இவர் போய் நேரடியா விஜய் கிட்ட சேர்ந்த உடனே ஒரு பதட்டம் உருவாகுதுல இயல்பாகவே. நீங்க அவரை இன்னைக்கு சிறுமைப்படுத்திடலாம்.
செங்கோட்டையன் சாதாரண ஆளுங்க. நான் என்னுடைய கேள்வி செங்கோட்டையன் தமிழகம் முழுவதும் அறியப்பட்டவருங்க, தமிழகம் முழுவதும் அவர் ஓட்டு வாங்கிடுவாரு அப்படி எதுவுமே நான் சொல்லல. தாவேக்காவுடைய எண்ணிக்கையில ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஈரோட்டு மட்டுக்குமான அரசியலையே நான் சொல்றேன். ஈரோட்டுல மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இன்னைக்கு அங்க இருக்கிறதுல 3 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள், 4 பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல ஒருவர் தான் செங்கோட்டையன் இருந்தார், ஒருவர் பாஜக மொடக்குறிச்சி சரஸ்வதி அவர்கள் பாஜகவை சேர்ந்தவங்க. நீங்க அந்த திமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஏற்கனவே ஈரோடு முத்துசாமி அமைச்சராக இருப்பவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து திமுகவுக்கு போனவர். இன்னொரு பக்கம் அந்த சந்திரகுமார், அவர் ஏற்கனவே தேமுதிகல இருந்து திமுக பக்கம் போனவர். அப்ப இன்னைக்கு இப்படி பல தலகர்த்தர்களை உருவாக்குறதே அண்ணா திமுக. நீங்க சந்திரகுமார் ஜெயிச்சது இதுக்கு முன்னாடி எப்ப 2011 அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணியில இருந்தப்பதான் அவர் முதல் முறை எம்எல்ஏ. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு அரசியல் புனர்வாழ்வு மீண்டும் கிடைக்குது. இன்னைக்கு சந்திரகுமார் வீட்டுல அந்த இல்லம் பேர் கேப்டன் இல்லம் தான். தேர்தல் அறிக்கையில அந்த தேர்தல் ஆணையத்துடைய தரவுகள் அவர் வீட்டு முகவரிலே கேப்டன் இல்லம் தான் இருக்கு இன்னைக்கும். அப்ப இது என்னன்னா, ஈரோடு மாவட்டத்துல தாவேக்காவுக்கு ஒரு முகத்தை கொடுத்திருக்காங்க. நீங்க அப்படிதான் அதை உள்வாங்க. நீங்க நம்ம தொடர்ச்சியா விஜய் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறோம். அது என்ன விமர்சனம்னா, விஜய் தாங்க எல்லாம், அங்க வேற யாருமே இல்ல, 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தை யார்கிட்டங்க போவாங்க, ஒரு புஷி ஆனந்திட்ட போக முடியுமா, அப்படி இப்படின்னா ஒரு பேசப்படக்கூடிய விமர்சனங்கள் இருக்கு. இன்னொரு பக்கத்துல விஜய சொல்லியிருக்காருல, அது மதுரை மாநாட்டுல சொன்னார், ஈரோடு நான் தான் போட்டி, மதுரை நான் தான் போட்டி, திருமங்கலம் நான் தான் போட்டின்னு பேசிட்டு இருக்க. இன்னைக்கு ஈரோட்டுல அவருக்கு ஒரு முகம் கிடைச்சிருக்குல்ல. ஈரோடு மாவட்டத்துல 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குன்னா, அந்த 8 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அறிந்த செங்கோட்டையன் அங்க புது உறவு தானே. அப்ப இது ஒரு தொடக்கமாகத்தானே இருக்கும். நீங்க இன்னைக்கு இன்னும் எலெக்ஷன் க்ளோஸா வரல, நம்ம இன்னும் 4-5 மாதங்கள் இருக்கு. நீங்க திமுகலையோ அண்ணா திமுகலையோ அதிருப்தியாளர்கள் செங்கோட்டையன் போன்று ஒரு பெரியவர்கள் போகிற பொழுது, ஒருவேளை அவர்கள் விஜய் அவர்களால் மரியாதைக்குரிய வகையில் நடத்தப்படுகிற பொழுது, எனக்கு அந்த இடம் தான் ஒரு நெருடலா இருக்காது. எந்த மாதிரி போகுங்கிறது அந்த பாயிண்ட் தான் இருக்கு. இப்போ அதிமுக மாற்று கட்சியில இருந்து ஒருத்தர் வராரு, இன்னும் அங்க இருக்கிறவங்களெல்லாம் விட ரொம்ப சீனியர் பர்சன் அவர் உள்ள போகும்போது கட்சியில இருக்கிற மற்ற அந்த தலைமை நிர்வாகிகளாக இருக்கட்டும், அதற்கப்புறம் இருக்கிற நிர்வாகிகள் எல்லோரும் இருக்கட்டும், தொண்டர்கள், இவங்க செங்கோட்டையனை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த விதம்ன்றது எப்படி இருக்கும்? முழுசா ஒரு 100% மனப்பான்மையோடு ஏற்றுக்குவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. குறிப்பாக அந்த தலைமை வட்டாரத்துல இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு நெருடல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா இதுல இன்னும் சொல்ல போனா ஆனந்தினுடைய பதவிக்கு வேட்டு வைக்கிற அளவுல தானே இப்ப செங்கோட்டையன் அவர்களுடைய தலையீடுகள் இருக்க போகுதுன்னு இப்ப பேசுறாங்கல்ல. அப்போ உள்ள எப்படி இருக்க போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இதற்கப்புறம் தாவேக்கால இல்ல, இதற்கு பின்பு தாவேக்கால செங்கோட்டையன் அவர்கள் ரொம்ப அவர் எதிர்பார்த்ததை போன்ற மாற்றங்கள் எதையும் செஞ்சிட முடியாது. நீங்க செங்கோட்டையன் அவர்களை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைத்தாலுமே செங்கோட்டையன் சொல்லக்கூடிய அறிவுரைகள் ரொம்ப பலதா இருக்கும். நீங்க இன்னைக்கு இருக்கிற தலைமுறை ஜென்சி தலைமுறை, அவர்கள் ஒரு இணைய உலகத்துல இருக்காங்க. அவர்களுடைய உலகமே வேற ஒன்று. நீங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு காலத்திலே ஒரு 20 வயதுல, நீங்க விஜய் வெளியிட்ட வீடியோலே சொல்றாரு, 20 வயதுல எம்ஜிஆர் அவர்களை நம்பிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க அந்த வீடியோவை திருப்பி போட்டு கேட்டீங்கன்னா தெரியும். எம்ஜிஆர் அவர்களை நம்பி தன்னை இணைத்துக் கொண்டார். எம்ஜிஆர் அவர்களை எம்ஜிஆரை நம்பி அப்படின்னு அந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை இருக்குது? எம்ஜிஆர் அவர்களை ஏற்றுக்கொண்டுங்கிற வார்த்தை தானே கரெக்ட். எம்ஜிஆர் அவர்களை நம்பினா எம்ஜிஆர் மேல யாருக்கு சந்தேகம் இருந்தது? அன்னைக்கு அவர் மாற்றத்தை உருவாக்குவார். இன்னைக்கு விஜய் மேல கூட சந்தேகம் இருக்கு. பட் அவர் என்னன்னா, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்த தொண்டர்களுடைய மனநிலை வேற. நீங்க அன்னைக்கு அவர்கள் திமுக பயிற்சி எடுத்தவர்கள், திமுகவிலிருந்து பிரிந்து வந்த போதும் அவர்களுக்கு ஒரு கருத்து செறிவு இருந்துச்சு, ஆழமா உள்வாங்கக்கூடிய தன்மை இருந்துச்சு. பட் செங்கோட்டையனுக்கே அது சவாலா தான் இருக்குங்க. நீங்க இங்க ஒரு பொறுப்பே கிடைத்து விட்டாலும் நீங்க கேட்கறது அங்க இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் மற்றவர்களுக்கு மனஸ்தாபம் வருமானு கேக்குறீங்க. செங்கோட்டையனாலே அவர்களோடு பொருந்தி போக முடியுமான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இந்த தலைமுறையே வேற ஒன்று, அவர்களுக்கான உலகமே வேற ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு துண்டு போடுறாங்க. நீங்க இன்னைக்கு பாத்தீங்க ஆதவர்ஜனா அவருக்கே அந்த துண்டை போடுகிற பொழுது அவர் வேண்டாம் ஏதாவது பேசுவாங்கன்னு கலத்துறாரு. இன்னொன்னு இன்னைக்கும் பாக்கெட்ல செஞ்சு ஜெயலலிதா அவர்களுடைய பணத்தை வச்சிருக்காரு. நீங்க இன்னொரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்களேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மீதான வெறுப்புல செங்கோட்டையன் இன்னைக்கு திமுக போய் இணையறாரு. மு.க. ஸ்டாலினை சந்திக்கிறார். ஏன் உதயநிதி ஸ்டாலினை கூட சந்திக்கிறார். சட்ட பாக்கெட்ல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை வைப்பாரா? அப்படி வைத்துக் கொண்டு சந்திக்க முடியுமா? முதல்ல அப்ப விஜய் அவர் எப்படி மதிப்பீடு செய்யறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம பெரிய ஆளு, நம்ம ஒரு வயதானவர், நமக்கு ஒரு சர்வ சுதந்திரம் இருக்கும்னு நம்பி உள்ள போறாருன்னு எனக்கு தோணுது. நான் என்னுடைய கேள்வி இதுதான். நீங்க ஒரு பாஜகவிலே போய் இணைங்க, கூட்டணிக்குள்ளதான் இருக்காங்க. நரேந்திர மோடியை சந்தித்து இன்னைக்கு இணைய போறாரு. ஒரு பாக்கெட்ல ஜெயலலிதா படத்தை வைத்துக் கொண்டு போக முடியுமா? அல்லது ஒரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட போய் நெருங்கி கைகளை குலுக்கிக் கொண்டு கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணையறேன்னு ஒரு பொன்னாடியை மு.க. ஸ்டாலின் போர்த்துகிற பொழுது பாக்கெட்ல செஞ்சு ஜெயலலிதா அவருடைய படத்தை வைக்க முடியுமா? நீங்க செங்கோட்டையன் வைக்கிறார்ல. அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் புரிதல் என்பது இன்னமும் தன்னை ஒரு அதிமுக காரனா தான் நம்பி இருக்காரு. அவருக்கு அதுக்குள்ள இன்னொரு அசைன்மெண்ட் கூட அவர் எடுக்கிறார்.
அதிமுக இப்ப நீங்க இன்னைக்கு திமுக எதிர்ப்பு அதுதான் செங்கோட்டையன் அவர்கள் ரத்தத்துல ஊர்னது. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. கிட்டத்தட்ட ஆனா 45 ஆண்டுகள் அவர் எம்எல்ஏ. அவருடைய அத்தகைய மனப்பான்மை, மன எண்ணம் அப்படிங்கிறது வந்து தாவேகாவோட வளர்ச்சிக்கு ஏதோ ஒரு வகையில தொய்வு கொடுத்துரும்னு ஒரு சந்தேகம் வருது இல்ல இப்போ. ஆமா, நிச்சயமா. அதாவது என்னன்னா, அவர் இன்னமும் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டு, எம்ஜிஆர் அவர்களுடைய புகழை பாடிக்கொண்டுதான் அங்க தொடருவார்னா, 2 வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்று, அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு மென்மையான போக்கு. ஏற்கனவே விஜய் விமர்சிக்கல. அதிமுகவை விமர்சிக்கவே மாட்டார் அவர். திமுகவை தான் விமர்சிக்கிறார். இன்னொரு பக்கம் அண்மையில் நடந்த காஞ்சிபுரம் உள்ளரங்க கூட்டத்துல கூட 2000 பேரை திரட்டி கொண்டு நடந்த இந்த உள்ளரங்க கூட்டத்துல கூட காஞ்சிபுரத்துல மிக முக்கியமான ஒரு எம்ஜிஆருடைய பாடல், தம்பி நான் பிறந்தேன் காஞ்சியில நேத்துன்னு தொடங்கக்கூடிய பாடல். அதுக்குள்ள இருந்து அண்ணாவை உயர்வாக சொல்லக்கூடிய வரிகள் எடுக்கிறாரு. இந்த கரிகாலம் குறி வைத்தால் தப்பாது, தப்புமே ஆனால் குறியே வைக்க மாட்டான்னு எம்ஜிஆர் வசனங்கள் எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் போன்றவர்கள் சட்டை பாக்கெட்லேயே ஜெயலலிதா படத்தை வைத்துக் கொள்வது என்பது 2 வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்று, அதிமுக தொண்டர்கள்ட்ட ஒரு சாஃப்ட் கார்னர். திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்க ஒருவேளை அதிமுகவோட இவங்க வலிமையா இருக்காங்களோ அப்படின்னு நம்பி அந்த பக்கம் நகரக்கூடிய தொண்டர்கள் மனநிலை ஒன்று. ஆனா அதற்கான வாய்ப்பு குறைவு. 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இரட்டை இலை என்கிற ஒரு சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதிமுக. இன்னமும் நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கையில கூட எம்ஜிஆர் அல்லது இரட்டை இலை ஏதோ ஒன்றை பச்சை குடிச்சு இருப்பதா எனக்கு நினைவு. அப்ப அது மாதிரிதான். அது இதயபூர்வமாக குத்திய தொண்டர்கள் மாற மாட்டாங்க. அது ஒரு அட்டம்ப்ட் தான் எடுத்து பாக்குறாங்க தாவேகா. அது ஒன்று. இன்னொன்று, செங்கோட்டையனுக்கு என்ன கணக்கு இருக்கும்னா, நம்ம அங்க இருக்கிற பொழுதும் திமுகவை தான் விமர்சிச்சோம், இங்க திமுகவை மட்டுமே விமர்சிப்பவே, அது நமக்கு சேஃப் சோன் தானே அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது களத்துல பாசிட்டிவாவும் அமையலாம், நெகட்டிவாவும் அமையலாம். அது நமக்கு தேர்தல் முடிவுல தான் தெரியும். இதுல அதிமுகவுக்கு அகைன்ஸ்டா தேவைப்படும் பொழுது எதிர்கருத்துக்கள் வைக்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த அரசியல் சூழல்ல வைக்க வேணாம் நினைத்த விஜய் இதற்கப்புறம் அதிமுகவுக்கு எதிராக ஒரு சில கருத்துக்கள் பேசணும்னு நினைச்சாலும் அதை இனிமே செங்கோட்டையன் மூலமாகவே பேசுவார் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வைக்கிறாங்கல்ல, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமா அது அப்படியான சூழல் வந்ததுன்னா செங்கோட்டையன் மூலமாக தான் பேசுவாங்க. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் ஏற்கனவே அங்கு இணைப்புக்கு வலியுறுத்தி அங்கிருந்து வெளியேறி விட்டு வந்து விட்டார். அதனால அவரை வைத்து விமர்சனம் செய்கிற பொழுது அந்த கோபமாக இருந்தா செங்கோட்டையன் மேல திரும்பும், அது பாசிட்டிவா இருந்தா தாவேகா பக்கம் திரும்பும். இவ்வளவுதான் லாஜிக். அதுல நீங்க கோபமாக அது மாறுகிற பொழுது செங்கோட்டையன் தான் அப்படி பேசுறாருங்கிறது விஜயை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இல்ல லெட்டர் மாதிரி. இல்ல லெட்டர் எப்படின்னா மூடி முத்திரையிட்டு உள்ள வச்சிருப்பாங்க. யாருக்கு நீங்க எழுதிருக்கீங்களோ அவங்க பிரிச்சாதான் படிக்க முடியும். போஸ்ட் கார்டு அப்படி இல்ல, போஸ்ட்மேன் கூட போற வழியில அப்படி படிச்சுட்டு போயிருவாரு. தாவேகாக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. அது ஒரு இல்ல லெட்டர் மாதிரி விஜய்க்கு சுத்தி என்ன நடக்குதுங்கிறது. அப்ப அது அந்த வகையில இந்த அணியை பார்த்தோம் என்று சொன்னால் செங்கோட்டையன் மூலமாக அதிமுகவுக்கு இனிமேல் பதில் சொல்லுவார். நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தரப்பு ஏதாவது பேசினாங்கன்னா அவர் மூலமாக பதில் சொல்லுவார். இன்னொன்று இதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு. விஜய் இன்னும் ஒரு 4-5 மாதங்களுக்கு அதிமுக விமர்சிக்க மாட்டார். நான் ஒரு யூகிக்கிறேன் பத்திரிகையாளனா. ஏன்னா அவருடைய இலக்கு செங்கோட்டையனோடு நிற்க போவதில்லை. இன்னும் பலர் வர வேண்டும் என்பதுதான் தாவேகாவினுடைய விருப்பம். அதற்குதான் செங்கோட்டையன் காய் நகர்த்துவார். அவர் மட்டும் போய் ஒரு பொறுப்பாக்கிட்டு போறத அவர் விரும்ப மாட்டார். ஒன்று. இரண்டாவது, அவங்க இன்னொரு கணக்கு வைக்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள், டிடிவி தினகரன் போன்றவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள போறதா ஓபிஎஸ் இந்த செகண்ட் வரைக்கும் விரும்புறார். நான் தொடர்ச்சியா சொல்றேன். ஏன்னா டிசம்பர் 18 வரை கெடு கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட வெளியிட மாட்டார். மெட்ரோ திட்டங்களுக்கு எல்லாம் கூட அறிக்கை வெளியிடும் பொழுது கண்டனம்ங்கிற வார்த்தை கூட இல்ல, வலியுறுத்தல் அப்படிங்கிற வார்த்தையை தான் ஓபிஎஸ் பயன்படுத்தியிருந்தார். அப்ப ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் செங்கோட்டையன் அவர்கள் மூலமா இந்த கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கன்னா 2 வருஷமா விஜய் கூப்பிட்டு இருக்காருல்ல, கூட்டணி ஆட்சி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, யாருமே வரல. செங்கோட்டையன் போன ஒரு மாதத்துல 1.5 மாதத்துல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் வந்துட்டாங்கன்னா அது அந்த அணிக்கு கொஞ்சம் பலம் சேர்க்கும். இன்னொன்னு என்ன கணக்கு போடுவாங்கன்னா, அதிமுகவோட ஒரு பிரிவே என் கூட தான் இருக்குங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்குதான் இவர் ஜெயலலிதா படத்தை இப்பவே பாக்கெட்ல வச்சிருக்கிறார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் அம்மா அம்மான்னு சொல்லிக்குவாங்க. ஏன்னா கட்சி பேரே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அவருக்கு இவருடைய பேர் அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு வச்சுட்டாரு. அப்படிதான் சொன்னாங்க அன்னைக்கு. அதிமுக உரிமை மீட்பு கழகம்னு வச்சுட்டாங்கன்னா அதிமுகவை மீட்க வேணும்னு எண்ணம் இருக்கிறவங்களே விஜய் கூட தான் இருக்காங்கன்னு ஒரு சிம்பதியை உருவாக்கிட முடியல. இப்படி பல கணக்குகள் இருக்கு. அதனால அதிமுகவை இன்னும் சில மாதங்களுக்கான விஜய் விமர்சிக்க மாட்டாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதை நோக்கிதான் களம் போகும் அப்படின்னு செங்கோட்டையனை தொடர்ந்து இன்னும் இந்த அதிமுக உரிமை மீட்பு அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற முக்கியமான தலைவர்கள், தொண்டர்கள் இப்ப எல்லாரும் செங்கோட்டையனை தொடர்ந்து அடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணி தாவேகாவில் இணைவாங்க. அந்த இணைவுகள் அடுத்தடுத்து இனிமே சாத்தியமாகும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமா எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிந்து புகழேந்தி அவர்கள் போன்ற சீனியர்களே போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா அன்னை காலமா அவர்களுடைய பேச்சுல விஜய் அவர்களுடைய செங்கோட்டையன் போனதை சரி என்று பேச தொடங்கியிருக்காங்க. சோ அதனால இருக்கலாம். தேசிய பழனிசாமி மட்டும் போக மாட்டாரு. ஏன்னா அவர் உள்ளபடியே தொடர்ச்சியா அதிமுகவை காப்பாற்றணும்னு போராடிட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய
முன்னாள் எம்பி, அவரும் வழக்கு தொடர்ந்தவர்கள் ஒருவர். அவர் மட்டும் தொடர்ச்சியா போராடிட்டு இருக்காரு. இந்த நேரத்திலையும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை விரோதமாக பார்த்தாலும் கூட அவர் ஐயோ கட்சி போதே போதேன்னு அவர் தொடர்ந்து ஒரு ஆதங்க மனநிலை இருக்கார். அவரை தவிர பெரும்பான்மையானவர்கள் நகர்ந்து விடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா சசிகலா அவர்கள் செல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நமக்கு தெரியும் ஓபிஎஸ் டிடிவி போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற. ஆனா சசிகலா அவர்கள் ஏன் போக மாட்டாங்கன்னு சொல்லுன்னா 2021 சட்டமன்ற தேர்தல் தான் விரக்தியின் விளிம்பில் இருந்த பொழுது கூட அந்த இயக்கம் தோற்றுவிடக் கூடாதுன்னு எந்த எதிர்நிலைப்பாட்டையும் எடுக்கல. 2024 பாராளுமன்ற தேர்தலையும் அவங்க எதிர்நிலைப்பாட்டை எடுக்கல. அந்த வகையில சசிகலா போன்றவர்கள் மட்டும் இருப்பாங்க, கடைசி வரை அமைதியாக இருப்பார்கள் அப்படின்னு தோன்றுது. பெரும்பான்மையானவர்களை செங்கோட்டையன் அவர்களால் ஈர்க்க முடியும். இன்னொரு ஒரு பெரிய ஆபத்து இருக்கு சார் இதுக்குள்ள. அதாவது அதிருப்தியாளர்கள் அப்படிங்கிறோம்ல, அது இன்னைக்கு தெரிந்த அதிருப்தியாளர்கள் தான். ஆனா இவங்க மட்டுமே அதிருப்தியாளர்கள் இல்ல. தேர்தலுக்கு இன்னும் 2 மாசம் இருக்கு, 3 மாசம் இருக்கு அப்படின்னு சூழல் வர்றப்ப ஒரு தொகுதியை 3 பேர் 4 பேர் கேட்பாங்க. அதுல ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும் ஒரு தொகுதியை. 2 பேர் எதிர் மனநிலையில மாறுவாங்க. அப்ப அந்த மாதிரியான நேரத்துல செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள் அழைச்சியே தாவைக்கால சீட்டு தரேன், நீங்க வந்துரு, எங்க கூட்டணிக்கு வந்துருன்னு சொல்லுவா. களம் அப்ப இன்னைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. 3 முனை போட்டி கூர்மையா இருந்துச்சுன்னா அதிமுக மட்டும் இல்ல, திமுக மாதிரியான கட்சிகள்ல இருந்து கூட சீட்டு கிடைக்காத அதிருப்தியில அங்க நோக்கி போலாம். உங்களுக்கு அதுக்கான அச்சாரம் தான் சீனியர் லீடர்ஸ் அங்க போய் சேருகிறப்ப அப்படியான ஒரு புள்ளியும் நோக்கி களம் நகரும் அப்படின்னு. சோ இது மூலமாக வந்து விஜயை தவிர தாவேக்காவுல வேற என்ன முகம் இருக்கு, அந்தந்த பகுதிகளில் எந்தெந்த முகம் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும். அந்த நீங்க சொல்ற விஷயங்கள் அச்சீவ் ஆகும் பட்சத்துல அப்படி கட்சியில அந்தந்த பகுதியில தாவேக்காவின் முகமாக மாறி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி மாறிவிடுவாங்க. நீங்க அப்படித்தானே தேமுதிகவுக்கு நடந்தது. நீங்க 2006 சட்டமன்ற தேர்தலில் அவர் முதல் முறையாக போட்டியிடுகிற பொழுது அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்தா போட்டிட்டார். 234 தொகுதிகள்ல 232 தொகுதிகள்ல வேட்பாளர் போட்டாரு. கிட்டத்தட்ட 8% ஓட்டு எடுத்தாரு. ஆனா 2011 பாருங்க எவ்வளவு பிரபலமானவர்கள் வந்துட்டாங்க. அவர் கூட அவர் தன்னை ப்ரூவ் செஞ்சாரு, 8% காட்டினாரு. ஆனா விஜயகாந்த் அவசியம் இல்ல. ஏன் இல்லைன்னு சொல்லணும்னா விஜயகாந்த் அவர்கள் காலத்துல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க. அவர் போராடி அந்த இடத்துக்கு வர வேண்டி இருந்துச்சு. பட் விஜய்க்கு காலம் இயல்பாகவே இந்த வாய்ப்பை தருது. பட் விஜய் அதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்காரு, எவ்வளவு டியூனா இருக்காரு, எவ்வளவு உள்வாங்குகிறார் அரசியல் என்பதுல நமக்கு கேள்விக்குறியான விஷயம். பட் களத்துல விஜய்க்கு சாதகமான ஒரு சூழ்நிலை, அதிமுகவில் ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள், இன்னைக்கு ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் போன்ற பெரிய ஆளுமைகள் இல்லாதது, தமிழ்நாட்டுல பாஜக காலூன்று நினைப்பது போன்ற சம்பவங்கள் விஜய்க்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. இது விஜய்க்கான காலம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் இயல்பாக. ஆமா, நிச்சயமாக இந்த அவர் வந்து உண்மையை சொல்ல போனா ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு ஜெயலலிதா அவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைவு வரை காத்திருந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்ப வந்திருக்காருன்னா அவரால் அரசியல் கட்சியை தொடங்கி இருக்க முடியாது. நமக்கு நன்றாக ஒரு பத்திரிகையாளராக களத்தில் இருந்து பாக்குறோம் 15-20 ஆண்டுகளாக. 2011 சட்டமன்ற தேர்தல்ல இன்னைக்கு சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு அதிமுக எதிர்ப்பு பேசுறாரோ அந்த சீமான் அவர்கள் 2011 தேர்தல்ல இலை மலர்ந்தால் ஈழ மலர்ந்து திருத்தருவா பிரச்சாரம் பண்ணவர் ஒவ்வொரு ஊர்கள் கூட்டங்கள்ல. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகத்தின் முன்னோடியா இன்னைக்கு இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பா ரோடுகள்ல அந்த விஜய் மக்கள் இயக்கத்தினர் கொடியை பிடித்துக் கொண்டு விஜய் ஜெயலலிதா அவர்கள் வருகிற போது அந்த கொடியை அசைத்து உற்சாகம் அடைந்தவர்கள். அப்ப அப்படி இருந்த ஒரு கட்சி. நீங்க இன்னொன்னு பாருங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னாடியே நடிகர் அஜித் கூட எழுந்திருந்து சினிமா பிரபலங்களை மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துல பேசிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துல ரஜினி கூட கைதட்டினார், விஜய் அமைதியா தான் இருந்தார். ஜெயலலிதா கருணாநிதி போன்ற ஆளுமைகள் நேரத்துல விஜய் தன்னை ஒரு ஒரு மிகச் சிறியவராகத்தான் உள்வாங்கி இருந்தார். இந்த இருவரினுடைய வரைவு அவருக்கு வந்து அரசியல்ல தனக்கு ஒரு பெரிய வெளிச்ச பாதை வரும் என்கிற ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கு. அதை அவர் உரிய நேரத்துல களம் கண்டிருக்கார். நீங்க இதே விஜய் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல, கலைஞர் அவர்களுடைய காலத்துல கட்சியே தொடங்கி இருக்க மாட்டார், தொடங்கலையே. பட் அவர் வந்து அவருக்கான காலம் என்பதை நான் அப்படித்தான் பொருத்தி பார்க்கிறேன். இன்னைக்கு வந்து பெரிய ஆளுமைகள் இல்ல. இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணியின் முகமாகவும் முகவரியாகவும் மாறி இருக்காரு. இந்தியா முழுவதும் அவர் போய் பயணிக்கிறாரு. ராகுல் காந்தியவே பிரதமர் வேட்பாளராக முன்மொழியக்கூடிய இடத்துல இருக்காரு. இருந்தாலும் அந்த கலைஞர் ஜெயலலிதா என்கிற அந்த ஆளுமைகளுக்கு இணையான ஆளுமைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல வெகு குறைவாக இருப்பதனால் விஜய் அவர்களின் காலமாகத்தான் இந்த காலம். ஓகே, இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் உள்ள போனது மூலமாக இங்க பாஜக ஒரு ஒரு ஸ்லீப்பர் செல்ல தாவேக்காக்குள்ள அனுப்பியிருக்கு. காரணம் வந்து செங்கோட்டையனுடைய சமீபத்திய நகர்வுகள் எல்லாமே பாஜகவோடு தொடர்புடையதாகவே இருந்துச்சு. அவரு டெல்லி போனது, சந்திச்சதுன்னு அப்படின்னு இருக்கிறதாக இருக்கட்டும், பாஜகவினர் கூட எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார், இல்ல கான்வர்சேஷன்ல இருந்தார் அப்படிங்கிறதாக இருக்கட்டும், இதை வச்சும் கூட இங்க பாஜகவினுடைய ஆள் ஒருத்தர் உள்ள அனுப்பப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்ப நீங்க சொன்னது போல கூட ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவியா இருக்கட்டும், இவங்க எல்லாமே வந்து அடுத்தடுத்து ஆதரவு தரும் பட்சத்திலேயோ அல்லது உள்ள போய் ஜாயின் பண்ணும் பட்சத்திலேயோ அது இன்னும் வந்து பாஜகவினுடைய ஆட்கள் உள்ள போய் சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வைக்கப்படுது இல்லை. ஏன்னா ஒரு பாஜக இருக்கும் கூட்டணியில கூட நான் வந்து சேர மாட்டேன்னு சொல்ற
தாவேக்காவை டைல்யூட் பண்றதுக்காக பாஜக செய்யற வேலைகளா இதுன்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க. அந்த கோணத்திலே நம்ம சந்தேகிக்க வேண்டி இருக்கா செங்கோட்டையனோட இணைப்பை? நீங்க செங்கோட்டையன் இணைப்பு கேக்குறீங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில அந்த பாண்டிச்சேரி பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் சுவாமிநாதனே வச்சிட்டாரு. அப்ப அவருக்கு வந்து தேவை ஆட்களா தான் இருக்கு, நபர்கள் தான் வரணும்னு நினைக்கிறேன். எந்த கட்சியில இருந்து வேணாலும் வந்துட்டு போ, உன் பின்னாடி என்ன வேணாலும் இருந்துட்டு போன்றோம் அப்படிங்கிறது. அது வந்து அவருடைய கொள்கையை நீர்த்து போக செய்யும். நீங்க செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி போன்றவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள இருந்தவங்க, அவங்களோட ஏதோ ஒரு வகையில தொடர்புல இருந்தவங்க. பாஜகவோட மாநில தலைவரே நீங்க இணைச்சுக்குவீங்கன்னா நாளைக்கு அண்ணாமலை இணைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? பாண்டிச்சேரியில முன்னாள் மாநில தலைவர் இணைக்கிறீங்க, நாளைக்கு தமிழ்நாட்டோட முன்னாள் மாநில தலைவர் ஒரு 5 பேர் வரிசையில வராங்க, எல்லாரையும் இணைச்சுக்கிட்டீங்க. அப்ப உங்களோட சித்தாந்தம் எங்க போகுது? உங்களோட கொள்கை எங்க போகுது? கொள்கை எதிரி நீங்கல்ல பாஜகவை. பாஜக ஒரு மாநில தலைவராக இருக்கிறவங்க எவ்வளவு கொள்கையை உள்வாங்கி இருக்கணும். எனக்கு தெரியும், பாஜக போன்ற ஒரு கட்சியில மாநில தலைவராக இருக்கணும்னா RSS சித்தாந்தத்தை ஆழமா உள்வாங்கி அவரையே அவர் உள்வகிச்சுக்கிறார்ல. எனக்கு தெரிந்த என்னன்னா அது வந்து ஸ்லீப்பர் செல் அப்படிங்கிறத விட விஜய்க்கு அரசியல் புரிதல்ல இருக்கக்கூடிய தொய்வுன்னு பாக்குறேன். இது வந்து ஸ்லீப்பர் செல்லா இருந்து இவர்கள் கட்சிக்குள்ள வந்து மேஜிக்கை நடத்திடுவாங்க, இவர்கள் விஜய கட்சியை உடைத்து விட முடியும், எதுவுமே அங்க செல்லாது. கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மாற்று கட்சியில இருக்க சீனியர்களை இணைக்கணும்ன்ற தேவை இருக்கிற அதே பட்சத்துல கொள்கை எதிரிகளாக இருப்பவர்களோடு பயணித்தவர்களை சேர்க்க கூடாது. ஆமா, அது நிச்சயமா சேர்க்க கூடாது. இல்ல, நீங்க கொள்கை எதிரிங்கிறீங்க, நீங்க கொள்கை எதிரி என்று ஒரு கட்சியை அறிவிக்கிறீங்க, அந்த கட்சிக்கு மாநில தலைவர் அவரு சுவாமிநாதன். நீங்க செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவியை விட நீங்க அது வந்து நேரடியாக எடுக்கிறீங்க. அங்க இருந்து முகாம்ல இருந்து பாஜகவோட மாநில தலைவராக இருந்தவர். அப்ப அவருடைய கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன? அப்ப கொள்கை எதிரி வேறு, அந்த கொள்கை எதிரியோடு அங்கமைப்பவர் வேறுங்கிற நிலைப்பாடு அதுல வருது. அதுவே ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு தானே. இங்க என்ன பிரச்சனைனா, விஜய் அவர்கள் கொள்கை எதிரின்னு இருக்காரு பாஜக. பாஜகவோட கூட்டணி போக மாட்டாரு, அவ்வளவுதான். நீங்க பாஜகல இருந்து வந்தாலும் ஓகே, காங்கிரஸ்ல இருந்தாலும் வந்தாலும் ஓகே, எதுல இருந்து வந்தாலும் ஓகேங்கிறது வந்து ஒரு தவறான அணுகுமுறை. அவர் லீடர்ஷிப்ல ஒரு கேள்விக்குறியாகும். நீங்க நாளைக்கு வந்து பாருங்க, பாஜகல இப்ப நீங்க கேட்டீங்க, அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. இது வந்து ஒரு ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் அவர்கள்லாம் போறப்ப ஸ்லீப்பர் செல்லா உருவாயிட மாட்டாங்க. தமிழ்நாடோட பெரிய ஸ்லீப்பர் செல்லா இருக்கு. அவர் பாஜக மாநில தலைவராக இருந்தவரையே வந்து நீங்க இணைக்கிறீங்க. அப்ப அதுதான் அது வந்து ஒரு அரசியல் மயமாக்கப்படுறதுல இருக்கக்கூடிய பின்னடைவு தான் இது காட்டுதே ஒழிய மற்றபடி இதுல வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இவர்கள் ஸ்லீப்பர் செல்களாக இருந்து நீங்க பாக்கலாம், அதிமுக சொல்லிட்டே இருப்பாரு டிடிவி தினகரன், ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, ஸ்லீப்பர் செல் இருக்காங்க, ஸ்லீப்பர் செல் இருக்காங்க. பாவம், அவங்க எல்லாமே ஸ்லீப்பிங்லயே இருந்துட்டாங்க பெரும்பகுதி நேரத்துல. கடைசி வரை அந்த ஸ்லீப்பர் செல்ஸ் யாரும் வெளிப்படவே இல்லை. அதே மாதிரிதான் இது வந்து பாஜக பல அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. அதிமுகவை உடைத்தது அவர்கள் தான், இப்ப இணைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னது அவர்கள் தான், இணைக்க முடியாவிட்டால் நீங்கள் பிரிந்து கொள்ளுங்கள்னு சொன்னது அவங்கதான். எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அவர்களுடைய அந்த வித்தைகள் தமிழ்நாட்டுல பலிக்கல. அந்த விதத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பாராட்டலாம். நீங்க ஒரே ஒரு சின்ன புள்ளிவரம் சொல்ல ஆசை. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக காலூன்றாம இருக்க காரணம் திமுக எல்லாரும் சொல்லுவாங்க. என்ன கேட்டா அது தப்பு. தமிழ்நாட்டுல இன்னைக்கு பாஜக காலூன்றாம இருக்க காரணம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுல பாஜக வலுவாக காலூன்றாம இருக்க காரணம் இன்னைக்கு உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி தான். 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தவறான முடிவெடுத்து பாஜக அதிமுக கூட்டணி பிரியாம இருந்திருந்தா கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரு, விருதுநகர்ல தேமுதிக ஜெயிச்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொகுதிகள் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு கடினமான போட்டி உருவாக்கும், ஒரு பிரசப்ஷன் தானே, யாரு ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குறது அது உருவாயிருக்கு. அப்ப அவங்களுக்கு பாஜக அதிமுக கூட்டணியில கூட ஒரு 10 சீட்டு தமிழ்நாட்டுல இருந்து கிடைச்சிடும். அப்ப அதுதான் பாஜகவுடைய முயற்சிகள் இங்க எதுவுமே கைகூடாது அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துட்டு. ஓகே, நிறைவா ஒரு விஷயம் சார், இப்போ செங்கோட்டையனர்களோட இணைப்புன்றதுனால நான் இந்த இடத்துல 2 கேள்விகளாக முன்வைக்கிறேன். இந்த செங்கோட்டையனோட இணைப்புக்கு அப்புறமா அதிமுகவினுடைய நிலை என்னவாக போகிறது, குறிப்பாக கொங்கு மண்டலத்துல, நாட் ஓன்லி ஈரோடு, கொங்கு மண்டலத்துல என்னவாகும் அப்படின்னு அதிமுகவினுடைய எதிர்காலம் தொடர்பாகவும், இந்த பக்கம் ஒரு சீனியர் மறைந்த ஜெயலலிதா அவர்களுக்கே வந்து பயணங்கள், பிரச்சார பயணங்கள் தொடர்பான வியூகங்கள் போட்டு கொடுத்தவர், அப்படிப்பட்ட ஒருத்தர் விஜயோடு இப்ப இணைந்திருக்கிறார். இதன் மூலமாக தாவேகாவுக்கும் விஜய்க்கும் என்ன மாதிரியான வளர்ச்சி, அதிமுகவினுடைய வீழ்ச்சி எவ்வகையில் இருக்கும், தாவேகாவுடைய வளர்ச்சி எவ்வகையில் இருக்கும், இல்ல இது இப்படியே மாறுதலா இருக்குமா, எப்படி பார்க்கலாம்? ரொம்ப முக்கியமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம் இந்த இடம். நீங்க நான் ஈரோடுக்குள்ள இருந்து வரேன், அப்பதான் எனக்கு அந்த கொங்கு மண்டலத்தை நான் சொல்ல முடியும். ஈரோடு மாவட்டத்துல மொத்தம் 8 தொகுதிகள் சொன்னேன். அங்க திராவிட முன்னேற்ற கழகம் 3 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக கூட்டணி 5 தொகுதிகள், பாஜக 1 உட்பட 5 தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 8 தொகுதிகள்ல 3 தொகுதிகள் திமுக ஜெயிச்சாங்கல்ல, அதுல ஒன்று சந்திரகுமார். அந்த சந்திரகுமார் வந்து நான் குறிப்பிட்டதை போல தேமுதிகல இருந்து வந்தவர். இன்னொருவர் ஈரோடு முத்துசாமி. ஈரோடு முத்துசாமி அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர், இப்ப அமைச்சராகவும் இருக்கார். இன்னொன்னு அங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடியவர் யாருன்னா தோப்பு வெங்கடாச்சலம், அவரும் அதிமுகல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் நகர்ந்தவர். அப்ப நீங்க பாருங்க, அதிமுக ஈரோட்டுல மட்டுமே ஈரோடு முத்துசாமியை கொடுத்திருக்கு திமுக. இன்னொரு பக்கத்துல ஒரு தோப்பு வெங்கடாச்சலம் போன்றவர்களை கொடுத்திருக்கு, அங்க சந்திரகுமார் போன்றவர்களை உருவாக்கி திமுக கொடுத்திருக்கு. ஆன பிறகு 5 சீட் அதிமுக ஜெயிச்சிருக்கு கடந்த 2021 தேர்தலே நான் சொல்றேன். அப்ப
அதிமுகவுக்கு என்று ஒரு தனித்த ஓட்டு வங்கி இருக்கு. இது வந்து செங்கோட்டையன் அவர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புங்கிறது நிச்சயமா கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில எதிரொலிக்கும். அதுல கடுகளவு சந்தேகம் இல்ல. கோபிச்செட்டிப்பாளையம் தாவேக்காவே ஜெயிப்பாங்க. என்னுடைய கணிப்பு இன்னைக்கே தாவேக்காவுடைய கணக்குல ஒன்று. அவங்க ஜெயிச்சிருவாங்க. கொங்கு மண்டலம் பூரா எதிரொலிக்குமா அப்படின்னா, ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் பிரிந்த பொழுது அவர்கள் முக்குளத்தூர் சமூகம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு நேர் வேற ஒரு சமூகம். அவர் வந்து ஒரு கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப அந்த இடத்துல கம்யூனல் பாலிடிக்ஸ் எடுபடுது. அதனாலதான் உங்களுக்கு ஓபிஎஸ் டிடிவியினுடைய தாக்கம் தென் மாவட்டங்கள்ல இருக்கு. பட் இங்க செங்கோட்டையன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்ப அதை ரொம்ப இலகுவா கொங்கு மண்டலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஹேண்டில் பண்ணுவார். ஆனா ஈரோட்ல அது பெரிய பின்னாடி தரும். மற்றபடி அந்த மண்டலத்திலேயே அது அதிமுகவோட வெற்றியை பறிச்சிரும், பாதிச்சிரும் அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அங்க வேலுமணியும் இருக்காரு, முக்கியமான தலைவர்கள் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லயும் இருக்காங்க. இது ஈரோட்ல பலத்தை சேர்ந்து அதிமுகவுக்கு ஏற்படுத்தும். நிச்சயமா அந்த தொகுதியில ஏற்படுத்தும். பக்கத்துல இருக்கக்கூடிய பவானி சாகர் மாதிரியான தொகுதிகளையும் இது ஏற்படுத்தும். இன்னொன்று மிக முக்கியமா நீங்க கேட்ட இன்னொரு கோணம், தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு இது பலம் சேர்க்க போகுதுன்னா, அனுபவஸ்தர்களை பயன்படுத்தணும். முதல்ல எனக்கு வந்து தலைவலிக்குது, நான் நேரா மெடிக்கல்ல போறேன், ஒரு பாராசிட்டமால் வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சுட்டா தலைவலி போகாது. அதை வாங்கி நான் முதல்ல மாத்திரையை சாப்பிட்டாதான் தலைவலி போகும். செங்கோட்டையன் சேர்ந்துட்டாருங்கிறது ஒரு நாள் 2 நாள் செய்தி, அவ்வளவு ஊடகங்களே வரும். பட் செங்கோட்டையனை எந்த அளவுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்தான் அதனுடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு நீங்க கேட்டதை போல விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே ரூட் மேப் போட்டு கொடுத்ததுல தொடங்கி எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும், நாளா களத்துல இருக்கிற பொழுது 2006 தேர்தல் நினைக்கிறேன், விஜய் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வராங்க. அதுக்கு ஒரு 15 நிமிடத்துக்கு முன்னாடிதான், அப்பதான் ஒவ்வொரு தொகுதியா போவாங்க. நம்ம கடைசி காலகட்டங்கள்ல தான் மொத்தமா ஒரு வேட்பாளர்களை ஒரே இடத்துக்கு வர சொல்லி பிரச்சாரம் பண்ண கல்ச்சர்லாம் வந்துச்சு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு 15-20 நிமிடத்துக்கு முன்னாடி செங்கோட்டையன் வருவாரு. வந்து அந்த இடத்த பாப்பாரு, சுத்தி பாப்பாரு. நேர சாமியான பந்தல் இந்த இடத்துல போடுங்க பாரு. அவர் போட்ட பந்தலுக்கு கீழே கரெக்டா அந்த விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய பிரச்சார வேன் வந்து நிக்கும், அந்த வண்டி வந்து நிக்கும். அப்படியே கண்ணாடி கூட்டுல இருந்து அந்த அம்மா அப்படி மேல அப்படி எழுந்து வர மாதிரியெல்லாம் இருக்கும். அப்ப அந்த வடிவங்களை எல்லாம் செய்தது வந்து செங்கோட்டையன் அவர்கள் தான். அது அதிமுகவுக்கு சாத்தியப்பட்டுச்சு. நான் அதான் முதல்ல ஒரு இடத்துல சொன்னேன், எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தார், அதிமுகவை தொடங்கினார். அதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் தொடங்கி பல பதவிகளையும் இருந்தவங்க விஜய் ஜெயலலிதா அவர்கள். நீங்க இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்களேன், நல்ல ரூட் மேப் போடுவாரு, செங்கோட்டையன் நினைச்சா விஜய் பிரச்சாரத்தை சூப்பரா வடிவமைச்சிட முடியும்னு கன்னியாகுமரியில, திருநெல்வேலியில அல்லது மதுரையிலேயே, கரூர், வேலாயுதபுரத்துல செங்கோட்டையன் முதல்ல ஒரு 20 நிமிஷம் முன்னாடி போய் நின்றுட்டு இந்த இடத்துல சாமியானா போடுங்க, இங்கதான் விஜயனுடைய வாகனம் வந்து நிக்கணும்னு சொன்னா முதல்ல அவருடைய தொண்டர்கள் அதுக்கு கட்டுப்பட்டு அங்க நிப்பாங்களா? விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் நிப்பாங்களா? செங்கோட்டையனே கூட்டத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 4 பேரை விடணும், எங்க இருக்காருன்னு பார்த்து கூட்டுவாங்க அப்படின்னு. அதனால அங்க இருக்கிற அந்த கட்சி பாலிடிக்ஸ்க்கு அந்த வியூகம் எடுபட்டுச்சு. பட் இங்க இருக்கிறது அது இல்லை, இது ஒரு ரசிகர் திரள். இங்க இவரை எப்படி பயன்படுத்துறாங்கிறத பொறுத்தா இருக்கு. இவருக்கு ரூட் போடுங்க, நீங்க வழி நடத்துங்கன்னு சொன்னாலும் வெற்றி பெற முடியாது. ஏன்னா இந்த ஓட்டர்ஸே முற்றிலும் வேறுபட்ட ஒரு வாக்காளர்கள், இவர்கள் கொள்கையே சித்தாந்த வாக்காளர்களும் கிடையாது. அப்ப இவரை வைத்து அவங்க என்ன செய்யலாம், அதிருப்தியாளர்களே அழைத்து வர சொல்லலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் இப்ப நீங்க நாளைக்கே தாவேக்காட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும். ஓபிஎஸ் வராரு, டிடிவி தினகரன் வராரு, ஒரு யாரோ 4-5 கட்சியினர் வராங்க, செங்கோட்டையன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க அப்படின்னா அந்த குழுவில வந்து ஒரு மரியாதை வரும். ஒரு கிட்டத்தட்ட 50 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் புசியாரன் பாண்டிச்சேரியில எம்எல்ஏ வந்தவர், அது நம்ம ஊர் கவுன்சிலர் எலெக்ஷன்ல வாங்குற ஓட்டோட எண்ணிக்கை. அப்ப இன்னொரு பக்கம் நிர்மல்குமார், ராஜ்மோகன், இவங்க யாருமே சட்டமன்ற பிரதிநிதித்துவம் கூட இருந்தவங்க இல்ல. அப்ப பேச்சுவார்த்தை நடத்துற குழுக்கா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு செங்கோட்டையன் பயன்படக்கூடும். அந்த வகையில அது தாவேக்காவுக்கும் பலம் தான், செங்கோட்டையன் அவர்களுக்கும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் என்கிற முறையில அவருக்கும் அது பலம் தான். சோ இதுல செங்கோட்டையன் அவரோட இணைப்பின் மூலமாக நீங்க சொன்னது போல அவரை எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க, அதன் மூலமாக தாவேக்கா எப்படி வளரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் ஒட்டுமொத்தமாகவே அரசியல் மாற்றங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் அது நடக்கும் பொழுது. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி.